நடிகை தீபா அக்காவுடைய அப்பாவுக்கு என்னாச்சு, அவருக்கு நடந்த கொடூரம், அதுக்கு பின்னணி என்ன, அண்டு நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க காரணம், இது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தீபாக்கா எந்த அளவுக்கு ஃபேமஸ். குறிப்பாக விஜய் டிவியில் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நபர். இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு வராங்க. இவங்களுடைய அப்பா தான் கணேசன் அவர்கள். இவர் ஒரு புலவர். அண்டு தூத்துக்குடியில் முத்தையாபுரம் அப்படின்ற பகுதியில் இவர் 57வது வார்டில் இவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோவிலில் தர்மகதாவும் இருக்கார். இவருக்கு ஒரு ஆசை, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் காமராஜர் சிலை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். அண்டு இங்கேருந்தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது, சிலைக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் முத்தையாபுரம் அந்த பஜாரில் நின்று டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு கும்பல் வராங்க. கும்பல் வந்து இவரை சரமாரியாக வெட்டுறாங்க. பலத்த காயம் அடைகிறாரு, ரத்த வெள்ளத்தில் விழுந்துடுறாரு. காப்பாற்றணும் போய் தடுக்க போனவங்களுக்கும் வெட்டுகள். ஸோ இப்படியே அந்த கும்பல் டக்குன்னு காணாமல் போயிடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தேடுறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது 3 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முத்துராஜ், அதுக்கப்புறம் கார்த்திக், இசக்கி அப்படின்ற 3 பேர். இது இல்லாமல் ஒரு சிலர் பதுங்கியிருக்காங்களாம். இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்குன்னா அந்த கோயில் நிர்வாகத்துக்குமே அண்டு இந்த சிலை செய்கிறாங்களே இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனையில் சிக்கினவர் தான் கணேசன் அவர்கள். இதனால தான் இவருக்கு இவ்வளோ அடித்தடி எல்லாமே நடந்திருக்கு. ஸோ காமராஜருடைய சிலையை வச்சே ஆகணும்னு இவர் போராட, அதுக்கு அந்த பக்கத்தில் இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து எல்லாத்தையும் மீறி பண்ணதுனால எப்படி அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. உண்மையாலே பட்ட பகலில் நடு ரோட்டில் ஒரு பொதுமக்கள் சாதாரணமாக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு தான் இப்போ சட்ட ஒழுங்கு இருக்கா அப்படின்ற கேள்வி இந்த ஒரு நியூஸ்க்கு அப்புறம் பல பேரும் கேட்டுட்டு வராங்க. ஆல்ரெடி நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டுருக்கு, நிறைய பெண் பிள்ளைகளை இழந்துட்டுருக்கோம். அதே சமயம் இப்படி திருட்டு, கொலை, கொள்ளை, அடிதடி, வெட்டு, குத்துன்ட்டு ஏன் இப்படி நடக்குது? ஸோ இந்த ஆட்சி ஒழுங்குமுறை சரியில்லையா அப்படின்ற கேள்வியை இப்போ பொதுமக்களும் எடுத்து வச்சுருக்காங்க. ரீசண்டாக பார்த்துருந்தோம், திருச்சியில் விஜய் அவர்கள் பேசியிருப்பார். ஸோ அப்போ சிஎம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, எதிர்கட்சியை நல்லாவே பதிலடி கொடுக்குற வகையில் பேசியிருந்தார். அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் கூட பார்த்துருந்தோம். இதை வச்சு தான் பெண்களும் கொந்தளித்து பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ சிஎம்மாக இருக்கீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஏன் எதிர்கட்சியை வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டைலாக்காக பேசுகிறீங்க. இன்னும் நீங்கள் அந்த சினிமாவை விட்டு வெளியே வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, சினிமாக்காரர் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், வாயாலேயே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வந்து எப்போ மக்களை காப்பாற்றுவீங்க அப்படின்ற கேள்வியை இப்போ பொதுமக்கள் ஒரு சிலரே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் சொன்னது எல்லாமே மாற்றுவோம், இந்த பெண்களுக்கு நடக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் போதைப் பொருள், அதை அறவே ஒழிச்சோன்னா இது எல்லாத்தையும் நம்ம மாற்றுவோம். அதுக்கான நாங்கள் தனி படையை வச்சுருக்கோம். இப்போ சிங்கப்பெண் போலீஸ் படையும் உருவாக்கிட்டோம். பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. அது இல்லாமல் இது வரைக்கும் நிலுவையில் இருக்க இந்த பாலியல் வன்கொடுமை கேஸுகளில் கண்டிப்பாக நீதி கிடைக்கும், கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. இந்த நிலையில் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. எந்த இடத்துல தவறு வருது? இல்லை இது இந்த ஒரு ஆட்சியை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படியான சம்பவங்கள் நடக்குதா? ஏன்னா சாதாரண மக்களுக்கே வந்து இங்கே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இந்த நிலையில் ஒரு செலிபிரிட்டி குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற பட்சத்தில் அது இன்னும் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டு வருது. அப்போது இப்போ இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி எதுக்கு வேணும்? திரும்பவும் தேர்தல் வைங்க, இப்படியெல்லாம் வந்து பல பேரும் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் அவருக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் த்ரிஷா பின்னாடி போகிறதுக்கு தான் அவருக்கு வேலை இருக்குது. அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு என்ன கவலை? ஸோ ஒரு பொது மேடையில் அவர் மோடி சாரை போய் பார்த்தாரு, அதை பற்றி பேசியிருக்கலாம். இல்லைனா அடுத்தடுத்து இது போல் நலத்திட்டங்கள்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களையே குற்றம் சொல்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொது மேடையில் பேச ஆரம்பிக்கணும் சிஎம் சார் இப்படின்ட்டு சிஎம் சாருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாலே ரொம்பவே வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. இப்போ சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும், அதை திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக புதுசாக டிஜிபியெல்லாம் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து
நிறைய விஷயங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்படுன்ற ஒரு நம்பிக்கை அப்படியே ஒவ்வொரு வீடியோவில் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி குற்றங்கள்லாம் நடக்கலையான்ற கேள்வியும் ஒரு பக்கம் வருது. கண்டிப்பாக நடந்தது. ஆனால் இவர் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவார், மாறும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிறது தான் மக்களிடையே மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கியிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் இந்த நாளுக்கு நாள் அதிகமாகிறதுக்கு காரணம் ஒரு பக்கம் அவருடைய இந்த சட்ட ஒழுங்குமுறை எப்படி அவங்க எங்களை சொல்லலாம், அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு தேவையில்லாமல் மக்களை வந்து திருப்பி விடணும் அப்படின்றதுக்காக கூட இப்போ இருக்கிற கட்சியை தாண்டி அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் செய்த வேலையாக கூட இருக்கலான்ட்டு இது கட்சி ரீதியாகவும் சில பேர் பார்க்கப்படுறாங்க. அண்டு நிறைய கமெண்ட்ஸும் அதான் வருது. ஒரு பக்கம் எப்படின்னா விஜய் அவர்கள் சொன்ன அந்த வேலை வாய்ப்பு, ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து காசுலாம் தேவையில்லை, வேலை தான் வேணும், நீங்கள் கொடுக்குற அந்த 4000 எப்படி பத்து எங்கள் குடும்பத்தை பார்த்துக்க அப்படிலாம் கேட்டாங்க. இந்த நிலையில தான் இப்போ ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காக 18,000 கோடியில் 3 ஒப்பந்தங்கள் வந்து இப்போ நிறைவேற்றிருக்காங்களாம். உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம். நிறைய ப்ரைவேட் லிமிடெட்ஸ்லாம் வர வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புலாம் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து இங்கே வேலை இல்லாமல் இருக்கீங்க, உங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாருன்ட்டு இப்படி அவர் வந்து காமனாக அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றணுன்ற ஒரு சைடில் போயிட்டு இருந்தா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்ன சிலை வைக்கிறதுக்கு கோயில் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் சாக்லேட் வாங்கி கொடுத்து குழந்தைய இது மாதிரி பண்ணுறது, இவங்க இன்னொருத்தவங்க கூட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பெத்த பிள்ளையை கொள்வது, இது போல் குடும்பத்துக்குள்ளே அந்த உறவினர்களுக்குள்ள ஊர் சண்டைக்குள்ளே நடக்கிற விஷயத்தை கொண்டு போயிட்டு சிஎம் சார் பார்க்கலன்னா அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அவர் இப்போ தான் வந்திருக்காரு, ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. அதை பண்ணி தான் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது, இந்த சொந்தத்துக்குள்ளே நடக்கிறது, ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை அதெல்லாம் நடக்காமல் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். இதுக்கிடையில தான் இப்படிப்பட்ட கும்பல்லாம் வந்து யாரோ வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க இப்படிலாம் கூட சொல்லப்படுது. இது பக்கா சதி திட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னும் இந்த கேஸை இன்னொரு பக்கம் திருப்புறாங்க. அண்ட் இன்னும் யாரெல்லாம் இந்த கேஸில் சிக்க போகிறாங்கன்றதும் மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணும்னு நினச்சோங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.